ஹலோ நண்பர்களே, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான 44வது பதிவு இது. இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதால சிக்கன் வாங்க போயிட்டேன். விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போச்சு மக்களே. 1 கிலோ சிக்கன் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஊரில் 1 கிலோ சிக்கன் என்ன விலைன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நேற்று நைட் நம்ம குண்டா காணாம போயிட்டான் மக்களே. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் மார்னிங் பார்த்தா வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தான். அப்புறம் அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் ஃபுட்டு தான். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, முட்டைன்ட்டு சாப்பிட்டு முடித்தேன். அப்புறம் எங்கள் மாமா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காரு. நமக்கு சில ஸ்ரீலங்கன் சாக்லேட்ஸ்லாம் கிடச்சிது. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு சொந்தக்காரங்க கூட வெளியே கிளம்பிட்டேன். அப்புறம் லஞ்ச் டைம் ஆனதால் ஒரு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். எனக்கு லெக் பீஸோடு இருக்கிற பிரியாணி தான் வந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் நம்ம ராக்கி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங்காக பைக் எடுத்துட்டு பூம்புகார் பீச்சுக்கு போயிட்டேன், சொந்தக்காரங்களுக்கு கருவாடு வாங்குறதுக்காக. ஈவினிங் பீச் வைபே சூப்பராக இருந்தது. இங்கே பூம்புகார் பீச்சில் எல்லா வகையான கருவாடுமே கிடைக்கும். எல்லா கருவாடுமே சுத்தமாகவும் கம்மி விலைக்கும் கிடைக்கும். நாங்களும் சில கருவாடு வாங்கினோம். பூம்புகார் பீச்சுக்கு வந்தால் மறக்காம இந்த கருவாடை ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. அப்புறம் பீச்சுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மீன் கடையில் எறா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு சொன்னாங்க. எறா மேலே மசாலாலாம் தூவி கொடுத்தாங்க. டேஸ்ட் ஓகே தான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.